சென்னையில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த பறவைகள் மற்றும் கால்நடைகளை வெறும் கைகளால் தொடக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு கால்நடைத்துறை வெளியிட்டுள்ளது. பறவை காய்ச்சல் முக்கிய அறிவுரைகள் ஆகியவற்றை பார்க்கலாம். சென்னையில் அடையார், காந்திநகர், பள்ளிக்கரணை, வேடச்சேரி, திருவான்மையூர், கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை உள்ளிட்ட இடங்களில் 1500க்கும் மேற்பட்ட காகங்கள் தொடர்ந்து உயிரிழந்தன. இறந்த காகங்களின் மாதிரிகளை காஞ்சிபுரம் கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழுவினர் போபாலில் உள்ள தேசிய விலங்குகள் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பினர். சோதனை முடிவில் காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. பறவை காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு கால்நடைத்துறை வழங்கியுள்ளது. அதன்படி உயிரிழந்த பறவைகளை வெறும் கைகளால் தொடக்கூடாது என்றும், உயிரிழந்த பறவைகளை எரிக்க வேண்டும் அல்லது ஆழமாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறவைகள் இறந்த பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். சமையலறை மற்றும் பண்ணை கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும். கோழி பண்ணைகளுக்குள் வெளிநபர்களை அனுமதிக்க கூடாது. ஒரு கோழி பண்ணையில் வேலை செய்பவர் பல்வேறு பண்ணைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். பிற மாநிலங்களில் இருந்து கோழி மற்றும் இறைச்சிகளை கொண்டு வரக்கூடாது. மாநில எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கால்நடைத்துறை தெரிவித்துள்ளது. கோழி பண்ணையில் கோழிகள் இறந்தால் அது குறித்து அருகில் உள்ள கால்நடை மையம் மற்றும் அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறவைகள் அதிகமாக இருக்கும் இடத்திலேயே பறவை காய்ச்சல் அதிகம் பரவ வாய்ப்பிருப்பதாக நோய் தொற்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாகவே இந்த பவுல்ட்ரி நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். கம்ப்ளீட்டாக சமைச்சு சாப்பிடணும். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பறவை காய்ச்சலுக்கு உண்டான வைரஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அந்த மீட் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்றதை கேட்டு தெரிஞ்சு அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கும் சூழலில் அதற்கான அறிகுறிகளை மருத்துவர்கள் கூறுகின்றனர். இப்போ பறவை காய்ச்சல் வருது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்குன்னா, ஃபீவர் வரலாம், உடல் சோர்வு, இருமல், தொண்டை வலி, தலைவலி, லூஸ் மோஷன், மூச்சு திணறல், இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நார்மல் சீசனல் ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதனுடைய சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பறவை காய்ச்சலுக்கு இதுவரை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாத நிலையில் முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சுத்தம் செய்வது என முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் தனக்கு சவக்குழி தோண்ட நினைப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சுமார் 100 நிமிடங்கள் வரை உரையாற்றிய அவர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அப்போது கார்கே அமர்ந்து கொண்டே முழக்கமிட அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகர் CP ராதாகிருஷ்ணனிடம் பிரதமர் மோடி கூறினார். आदरणीय खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा, ताकि उनको कष्ट न हो. पीछे नौजवान बहुत लोग हैं. மோடியின் பேச்சை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. தொடர்ந்து பேசிய பிரதமர் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முக்கிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை உலக நாடுகள் புகழ்வதாக கூறிய அவர், அமெரிக்கா ஒப்பந்தத்தை விமர்சிப்பவர்கள் போர்பஸ் ஒப்பந்தம் பற்றி பேசுவார்களா என கேள்வி எழுப்பினார். மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங்கை துரோகி நண்பா என்று ராகுல் குறிப்பிட்டதை மோடி விமர்சித்தார். कांग्रेस के कितने टुकड़े हुए हैं, कई लोग दूसरे दलों में गए हैं, लेकिन औरों को तो किसी को गद्दार नहीं कहा उन्होंने. लेकिन कल सांसद को गद्दार इसलिए कहा क्योंकि वो सिख थे. ये सिखों का अपमान था. மகாத்மா காந்தியின் குடும்ப பெயரையும் திருடிவிட்டதாக காங்கிரஸை கடுமையாக சாடினார். चोरी करना जिनका पुश्तैनी धंधा है, जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली, महात्मा गांधी की सरनेम चुरा ली. பாஜக அரசு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கியதாகவும்
ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அடித்ததாகவும் குறிப்பிட்டு இதற்காக காங்கிரஸ் தனக்கு சவக்குழி தோண்ட பார்ப்பதாக கடும் குற்றச்சாட்டை கூறினார். आदरणीय सभापति जी, कांग्रेस की परेशानी कुछ और है. ये पता नहीं पा रहे कि मोदी यहां तक पहुंचा कैसे. और उनकी परेशानी बढ़ती जा रही है कि भाई पहुंचा तो पहुंचा, लेकिन अब तक टिका क्यों है. மாநிலங்களவையில் 1 மணி நேரம் 38 நிமிடம் வரை பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார். இதன் பிறகு குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்த தவறினால் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லம் ஏலம் விடப்படும் என உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாயை செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மற்றொரு வாரிசான தீபக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்பில் வருமான வரி பாக்கி முதலில் 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தீபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வருமான வரித்துறை சார்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 1991-92 ஆண்டு முதல் 2006-2007 நிதியாண்டு வரையிலான வருமான வரி பாக்கியாக கடந்த 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு வட்டியுடன் சேர்த்து 9,17,962 ரூபாயும் 1992-93 ஆண்டு முதல் 2015-16 நிதியாண்டு வரைக்குமான செல்வ வரி பாக்கியான 11,08,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் 6,75,32,342 ரூபாயை 6 தவணைகளாக செலுத்துவதாக கூறி 1,12,50,000 ரூபாயை தீபக் செலுத்தியுள்ளதாகவும் வருமான வரித்துறை பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வரி பாக்கிக்காக ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லத்தை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ரயிலில் ஆர்ஏசி பயணிகளிடம் உறுதிப்படுத்தப்பட்ட படுக்கை வசதியை வழங்காமல் முழு கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது. சரியான நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்த நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆர்ஏசி பயணிகளிடம் படுக்கை வசதி வழங்கப்படாமல் முழு கட்டணத்தை வசூலிப்பது முறையற்றது என்று தெரிவித்துள்ளது. எனவே பயணிகள் பட்டியலை தயார் செய்த பின் முழு கட்டணத்தில் ஒரு பகுதியை ஆர்ஏசி பயணிகளுக்கு திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சராசரியாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் ரயில்களை அதிவிரைவு ரயில்களாக வரையறுக்கும் முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் விரைவில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா 15 திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் வரும் 13ஆம் தேதி முக்கிய திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும் கூறினார். 34,000 கோடியே 237.39 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 55,096 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை. மேலும் இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
தாவேக தலைவர் விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தோல்வி பயத்தில் இபிஎஸ் உளறுவதாக தாவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல, எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. தோல்வி பயம் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும். தோல்வி பயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்று நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர. கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து பெறுவோம் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் மேலும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்றார். நிச்சயமாக கடந்த முறையை விட அதிக தொகுதிகள் பெறுவோம். எத்தனை அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறது அது தேசிய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. நிறைய அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதிக கட்சிகள் வரும். அந்த பக்கம் கூட்டணியில் இருக்கிறவங்களை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் கணக்கெடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வரணுமா எல்லாரும் வருவாங்க. இப்ப அண்ணாமலை இந்த சுற்றுப்பயண தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரத்துல இருந்து தன்னால பங்கேற்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவரோட தேர்தல் பணிகள்ல அவரோட கூட்டங்களுக்கு எல்லாம் அவர் வந்துட்டு தான் இருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கா? போட்டியிடணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு சகோதரியா. தொடர்ந்து பேசிய அவர் வரும் தேர்தலில் விஜய்க்கான வாய்ப்புகள் குறித்து கருத்து தெரிவித்தார். நீங்க 4 முறை போட்டி அப்படிங்கறத நம்ம மார்ச்ல பேசுவோம். திரு விஜய் அவர்களும் ஏதாவது ஒரு சில இடத்துல அவர்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கலாமே தவிர ஆட்சி அதிகாரம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடையாது. 3வது அணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது என்று கூறிய வானதி ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டின் கடந்த கால தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டினார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்து நகை வாங்குவோரை சற்று நிம்மதியடைய செய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 580 ரூபாய் குறைந்து 14320 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 4640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை குறைய தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் வெள்ளியும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ கட்டி 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் தொடர்ந்து குறைந்து வருவது நகை வாங்குவோரை சற்று நிம்மதியடைய செய்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. அண்மையில் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகள் சில மணி நேரங்களிலேயே திடீரென நீக்கப்பட்டன. இதனை எதிர்த்து தென்காசியைச் சேர்ந்த குருசாமி, ஆனந்தராஜா ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்வு முடிவுகளை வெளியிடும் பொழுது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே குளறுபடிகள் ஏற்பட்டதாக விளக்கமளித்தார். அந்த தவறுகளை சரி செய்யவே முடிவுகள் வாபஸ் பெறப்பட்டதாகவும் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு திருத்தப்பட்ட எஸ்ஐ தேர்வு முடிவுகள் மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி பாடத்திட்டத்தில் இல்லாத வினாக்கள் கேட்கப்பட்டது ஏன் என்றும், தேர்வு முடிவுகளை வெளியிட்டுவிட்டு உடனடியாக திரும்பப் பெற்றது ஏன் என்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. அதேபோல நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
வருமானத்தை மறைத்ததாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த 2015-16 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்தபோது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு விஜய் வீட்டில் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை கண்டறிந்தது. மேலும் வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. வருமான வரித்துறையின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது சட்டப்படி அபராத உத்தரவை 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே பிறப்பித்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் காலதாமதமாக 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என வருமான வரித்துறை வாதிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறார். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இளம் பெண்கள் சிலர் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி அதை சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இந்த புண்ணிய தலத்தில் சித்திரை பெருவிழா, நவராத்திரி, பிரதோஷம் உள்ளிட்ட விழாக்கள் ஆண்டு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பெரிய கோவிலின் உள்பிரகாரத்தில் விமான கோபுரம் முன்பு 3 இளம் பெண்கள் குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் பதிவிட்டுள்ளனர். இது கோவிலின் புனிதத்தை கெடுக்கும் செயல் என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவிலுள் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் மற்றும் செக்யூரிட்டிகளை தாண்டி ரீல்ஸ் மோகத்தில் நடனமாடி வீடியோ எடுத்த பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தனது மகன் மீது பொய் புகார் அளித்து அடித்து கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த நிகிதாவை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் தாய் மாலதி வலியுறுத்தியுள்ளார். நகையை திருடியதாக அஜித்குமார் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அஜித்குமாரின் தாய் மாலதி தன் மகன் இறப்புக்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றார். அநியாயமா தானே போயிருக்கு, ஒண்ணுமே செய்யாது. வகுத்து கஞ்சி கூட கொடுத்துட கூடாதா? நீ கஞ்சி கொடுக்காம தண்ணி கொடுக்காம மிளகாப்படியில போட்டு சுட்டு வச்சு, இதெல்லாம் தேவையா உனக்கு? உள்ள இருந்தா நான் வெளியே எடுத்திருப்பேன். என் மயம் முழுசா இதுல யாராரு ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள விசாரிச்சு கைது பண்ணணும். அந்த நிகிதா மேடத்தை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்களாதான் கொடுத்தாங்க, அவங்க தான் முதல்ல அரெஸ்ட் ஆகணும். தொடர்ந்து பேசிய அவர் தனது மகன் மீதான களங்கம் விலகியதாக கூறினார். மயமலை இந்த ஆளுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லாத எடுத்திருப்பேன் செஞ்சிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அது தப்பு இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு வச்சுல, அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு இப்ப தெரிஞ்சு வச்சுல. எனக்கு அது ஒருவே ரொம்ப திருப்தியாகவும் என் மயனுக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்குமே யாரையாவது பார்க்கல எனக்கு அந்த உணர்வு ரொம்ப வேதனை வலி ரொம்ப இருந்துச்சு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம பிள்ளை இந்த பேரோட இப்படி போயிருச்சு, யாருமே கேட்காத அடாத மாதிரி போயிருச்சு. தனது மகனை அடிக்கச் சொன்னது யார் என்றும் மாலதி கேள்வி எழுப்பியுள்ளார். டிஜிபி பதவிக்கு உரிய நேரத்தில் பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நாடலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானாவில் காவல்துறை தலைவராக சிவதர் ரெட்டி நியமிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. யுபிஎஸ்சி தாக்கல் செய்த இந்த மனுவில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தெலங்கானா மாநிலத்தில் டிஜிபி நியமனத்திற்கு முறையான பரிந்துரைகளை மாநில அரசு அனுப்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மாநில காவல்துறை தலைவர் பதவிகளுக்கு உரிய நேரத்தில் பரிந்துரைகளை அனுப்புமாறு மாநிலங்களுக்கு கடிதம் எழுத தேர்வாணையத்திற்கு அதிகாரம் வழங்குவதாக உத்தரவிட்டது. மேலும் டிஜிபி பரிந்துரைகளை உரிய நேரத்தில் அனுப்பாத மாநிலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்தை யுபிஎஸ்சி நாடலாம் என்றும், அந்த மனுக்கள் குறித்து தொடர்புடைய மாநிலங்களிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு பொறுப்பு மீறல் நடைபெற்றிருந்தால் மாநில அரசின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு இன்று முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என தேமுதிக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்று தேமுதிக தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோன்று தாவேக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு இன்று முதல் விருப்ப மனு வழங்கப்பட உள்ளது. விருப்ப மனு விநியோகம் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார்.
பூர்த்தி செய்து பெறப்படும் விருப்ப மனுக்களின் இறுதிப் பட்டியலை தலைமை நிலைய குழுவினர் விஜய்க்கு வழங்குவார்கள் எனவும் அதில் இடம்பெறுபவர்களிடம் தொகுதி வாரியாக விஜய் தனித்தனியாக நேர்காணல் செய்து வேட்பாளர்களை தேர்வு செய்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை குறித்து பொதுமக்கள் பரிந்துரைக்க புதிய இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் சென்னை மாநகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 166 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 18 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆட்டோமேட்டிக்காக சலான்ஸ் எங்கெங்கெல்லாம் வயலேஷன்ஸ் இருக்கோ சுமார் 13 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் செய்யப்பட்டு கன்சர்ன்டு அந்த வெஹிக்கிள் ஓனருக்கு சலான் போயிட்டே இருக்கும். ஸோ அதன்படி 2025 வருடம் மட்டும் சென்னை மாநகரத்தில் சுமார் 18 லட்சம் சலான் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக சுமார் 166 கோடி அதற்கான ஃபைன் மட்டுமே, அதில் சுமார் 55 கோடி அந்த வசூலில் பெறப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய அவர் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்தும் தெரிவித்தார். 2025 பொறுத்த வரைக்கும் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் சென்னையில் மட்டும் சுமார் 497. 2024 ஆண்டு இதை எண்ணிக்கை 536. சுமார் ஒரு 40 ஃபெட்டாலிட்டிஸ் ஆன் த ரோடு 2025 வருடம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். போக்குவரத்து விதிகள் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் கூறினார். தஞ்சாவூர் அருகே துணை முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக சாலையோரம் கட்சி கொடியை ஊன்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். பிள்ளையார்பட்டி திருவையாறு பைபாஸ் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக நிர்வாக இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். இதற்காக நேற்று திருமண மண்டபத்தை அலங்கரிக்கும் பணி நடைபெற்றது. சாலையோரத்தில் இரும்பு குழாயில் திமுக கொடியை ஊன்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கார்த்திக் மற்றும் கோகுல் ஆகியோர் கொடிக்கம்பத்தை தூக்கி ஊன்ற முயன்ற போது மேலே மின்சார கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்தது. இதனால் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். சக தொழிலாளர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழியிலேயே இருவரும் உயிரிழந்தனர். தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. ராஜஸ்தானில் காதலனை கரம் பிடிப்பதற்காக மணந்த கணவனை கொலை செய்து விபத்து நாடகம் நடத்திய பெண் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஆஷிஷ் அஞ்சு இணைக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தில் விருப்பமில்லாத அஞ்சு தனது காதலன் சஞ்சுவுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. சஞ்சுவை கரம் பிடிக்க திட்டமிட்ட அஞ்சு தனது கணவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று சஞ்சுவின் நண்பர்கள் 3 அடித்துக் கொன்று வாகனம் மோதி உயிரிழந்தது போல நாடகமாடியுள்ளார். மேலும் சஞ்சுவின் நண்பர்களிடம் தனது நகை, செல்போன் உள்ளிட்டவற்றை வழங்கிவிட்டு தானும் விபத்தில் சிக்கியது போல நாடகமாடியுள்ளார். ஆஷிஷின் உடலில் இருந்த காயங்கள், அஞ்சுவின் முன்னுக்கு பிறனான வாக்குமூலம் உள்ளிட்டவற்றால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் சிசிடிவி, செல்போன் டவர் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்துள்ளனர். இதில் சஞ்சுவை கரம் பிடிக்க அஞ்சு தனக்கு தாலி கட்டிய கணவனையே கொலை செய்தது தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக அஞ்சு உட்பட 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை மற்றும் சிலைகளிலிருந்து தங்கம் திருடப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கு 2வது வழக்கிலும் பிணை கிடைத்தது. சபரிமலை கோயிலில் 2019 ஆண்டு பராமரிப்பு பணிக்காக எடுக்கப்பட்ட துவாரபாலகர் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்பட்ட போது சுமார் 4.5 கிலோ தங்கம் மாயமாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபரான உன்னிகிருஷ்ணன் போற்றியின் வீடு மற்றும் நகைக்கடைகளில் சுமார் 576 கிராம் தங்கம் மற்றும் பணத்தை சிறப்பு புலனாய்வு குழு மீட்டது. இதனையடுத்து உன்னிகிருஷ்ணன் போற்றி கடந்த ஆண்டு அக்டோபரில் கைது செய்யப்பட்டார். ஆனால் 90 நாட்களுக்குள் சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாததால் அவருக்கு சட்ட ரீதியான பிணையை கொல்லம் விஜிலன்ஸ் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே துவாரபாலகர் சிலை தங்கம் திருட்டு வழக்கில் பிணை பெற்றிருந்த அவர் தற்போது கருவறை கதவு சட்டங்களில் தங்கம் திருடப்பட்ட வழக்கிலும் பிணை பெற்றுள்ளார். அதே சமயம் வெளிநாடு செல்லவோ அல்லது சாட்சிகளை கலைக்கவோ கூடாது என்பது போன்ற கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் முன்னாள் அதிகாரிகள், தந்திரிகள் மற்றும் ஊழியர்கள் என பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது பிணையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
பீகாரில் நூலிழையில் பெண் மரணத்தின் வாயிலை தொட்டு திரும்பிய சம்பவத்தின் காட்சிகள்தான் இவை. பீகார் மாநிலம் பகர்பூரில் ரயில் மூலம் சட்டவிரோத மரம் கடத்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படி பகர்பூர் ரயில் நிலையத்தில் கடத்தல் மரங்களை தண்டவாளத்தின் அருகில் பெண் உள்ளிட்டோர் குவித்து வைத்திருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக சென்ற ரயிலின் சக்கரத்தில் மரக்கட்டை சிக்கி பறந்து சென்று அருகில் சென்று கொண்டிருந்த பெண் மீது விழுந்தது. கொடூர சம்பவத்தில் பெண் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தலை உட்பட பல்வேறு இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. மணிப்பூரில் பாஜக தலைமையிலான புதிய அரசு அமைந்த மறுநாளே மீண்டும் வன்முறை வெடித்தது. துணை முதலமைச்சர் உள்பட 3 எம்எல்ஏக்களை கொலை செய்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூரில் புதிய அரசு அமைந்த 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் கலவரம் வெடித்த காட்சிகள்தான் இவை. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பிரேம் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வந்தது. அங்கு பெரும்பான்மையாக இருக்கும் மெய்தி இன மக்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் பழங்குடியின அந்தஸ்து கோரி போராட்டங்களில் குதித்தனர். இதை எதிர்த்து குக்கி பழங்குடியினர் பேரணி நடத்தினர். அப்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தொடர் கலவரத்தில் 260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 60,000த்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். வன்முறை நீடித்ததால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரேம் சிங் தலைமையிலான அரசு பதவி விலகியது. அதைத் தொடர்ந்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. மணிப்பூரில் வரும் 12ஆம் தேதியுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஓராண்டை நிறைவு செய்ய இருந்தது. இதற்கிடையே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் கூடி புதிய முதலமைச்சராக யும்னம் கெம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றார். இரு துணை முதலமைச்சர்களில் ஒருவராக குக்கி சமூகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நெம்ஜா கிப்ஜன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் புதிய அரசில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி அமைப்பு போராட்டத்தில் குதித்துள்ளது. குக்கி சமூகத்தினர் துணை முதலமைச்சராக நெம்சா கிப்ஜன் புகைப்படத்துடன் துரோகி என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துய்போங் பகுதியில் போராட்டக்காரர்கள் டயர்களுக்கு தீ வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் பொது சொத்துக்களை அடித்து உடைத்து தீ வைத்தனர். பாதுகாப்பு படையினர் மீதும் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் அங்கு நிலைமை மோசமடைந்தது. குக்கி சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் சுராச்சந்த்பூர் மாவட்டம் முழுவதும் வன்முறை களமாக காட்சியளிக்கிறது. மேலும் துணை முதலமைச்சர் நிம்ஜா கிப்சனை கொலை செய்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், புதிய அரசு பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற ஹமார் ஜோமி இனத்தைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்களை கொலை செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமும் வழங்கப்படும் என்று குக்கி அமைப்பு அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கலைக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியேற்ற அடுத்த நாளே மீண்டும் வன்முறை உருவாகியுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினரும் துணை இராணுவத்தினரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் விடமத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த முதல் நாளிலேயே குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு குடிநீர் வழங்குவதற்காக பவானி ஆற்றின் விடாமத்தூர் பகுதியில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தண்ணீர் எடுத்து வர மோட்டார் இயக்கப்பட்ட நிலையில் அதீத அழுத்தம் காரணமாக சமயபுரம் பகுதியில் சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து வீணாக வெளியேறியது.
நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே கடற்கரையில் ஆமை முட்டை சேகரிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். காமேஸ்வரம் கடற்கரையில் ஜனவரி முதல் மார்ச் வரை ஆமைகள் கரைக்கு வந்து முட்டையிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் முட்டைகளை நாய், கீரிப்பிள்ளை, பறவைகளிடமிருந்து பாதுகாக்க வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அந்த வகையில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஆமைகளின் 10,000க்கும் மேற்பட்ட முட்டைகளை வனத்துறையினர் சேகரித்துள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மாட்டு வண்டியில் அமர்ந்தபடி ஒய்யாரமாக கிரிவலம் சென்றனர். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்கின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் நடந்தே கிரிவலம் சென்றனர். மேலும் மாட்டு வண்டியில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி சிவன் நாமத்தை சொல்லியும் பயபக்தியோடு கிரிவலம் மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை கூட்டம் 55 மரங்களை சேதப்படுத்தியதால் மிகுந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேத்தூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம் அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்துள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த மரங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பிரிவு 4உடன் இணைத்து அதற்கு இணையான ஊதியம் வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஈழத் தமிழர்கள் பற்றி ஆவணங்களை சேகரித்து வருவதாகவும் இதனை ஈழப் பிரளயம் என்ற தலைப்பில் புத்தகமாக ஜூலை மாதத்தில் வெளியிட உள்ளதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையில் ஆஜராகி வாதாட வந்த அவர் இதனை தெரிவித்தார். வரப்போகும் தலைமுறையிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் ஆவணங்களை திரட்டி ஒரு நூல் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அதை ஜூலை திங்களுக்கு பிறகு ஒளிநாடாவாகவும் புத்தகமாகவும் வெளியிட இருக்கிறேன். தலைப்பும் கொடுத்திருக்கிறேன், ஈழப் பிரளயம். அது ஒளிநாடாகவும் புத்தகமாகவும் வெளியிட நான் அனைத்து ஆவணங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலைய வாயிலில் சாலையோர கடைகளை அகற்ற வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. எனினும் அகற்றப்படாமல் இருந்த கடைகளை வருவாய்த்துறை, நகராட்சி மற்றும் காவல்துறையினர் இணைந்து அகற்றினர். அப்போது ஒரு பெண் வியாபாரி தனது பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதை தடுக்க முயன்றபோது மயங்கி விழுந்தார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 20 வயது இளம்பெண்ணிடம் செயின் பறித்த 2 பேரை பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாதவரம் செல்லும் பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 1 சவர நகையை பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்றனர். அவர்களை பிடித்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த முகமது ஜாபர், பாடியைச் சேர்ந்த விவேக் என்பது தெரியவந்தது. சென்னை மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் புதன்கிழமை போராட்டம் நடத்திய பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளை தற்போது வரை விடுவிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளை காவலர்கள் கைது செய்தனர். இந்நிலையில் அமைச்சரை சந்திக்க அழைத்துச் செல்வதாக கூறி தங்களை இரவு முழுவதும் பேருந்திலேயே வைத்து அடைத்ததாக பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவை செல்லாததாக அறிவிக்க கோரி பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பாக நிதிஷ்குமார் அரசு மகளிருக்கு தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் பணம் வழங்கியது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவை செல்லாததாக அறிவித்து தேர்தலை புதிதாக நடத்த வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மேற்கு வங்க அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 21 வயது முதல் 40 வயது வரையிலான வேலையில்லா இளைஞர்கள் மாதம் 1,500 ரூபாய் பெறும் வகையில் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேலை பெறும் வரையிலோ அல்லது 5 ஆண்டுகள் வரையிலோ இந்த தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் பிரபல நாளிதழான வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனத்தில் இருந்து காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் மகன் இஷான் தரூர் உட்பட 300 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி 1/3 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சசி தரூரின் மகனும் நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளார். இது தொடர்பாக புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள இஷான் தரூர் இது மோசமான நாள் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்ஷித் ராணாவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் வரும் உலகக்கோப்பை தொடரில் அவர் விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான பயிற்சி போட்டியில் பங்கேற்ற அவர் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதியிலேயே களத்திலிருந்து வெளியேறினார். ஆல்ரவுண்டரான தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் ஏற்கனவே காயத்தில் உள்ள நிலையில் ஆல்ரவுண்டராக பரிணமித்து வரும் ஹர்ஷித் ராணா உலகக்கோப்பை தொடருக்குள் காயமடைந்து அணிக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடி வரும் மும்பை அணியின் முக்கிய பேட்ஸ்மேனான சர்ஃப்ராஸ் கான் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அவர் குணமடைய இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று கருதப்படுகிறது. காலிறுதிப் போட்டிகள் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் மும்பை அணியில் சர்ஃப்ராஸ் கான் விளையாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. सदन के अंदर किस तरह से भारत के पहले प्रधानमंत्री अय्यासी कर रहे थे. முன்னாள் ராணுவ தளபதி எம் நரவணேவின் வெளியிடப்படாத சுயசரிதையில் உள்ள தகவல்களை மேற்கோள் காட்டி கடந்த 3 நாட்களாக ராகுல் காந்தி பேச முயன்று வருகிறார். இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து அனுமதி மறுத்து வருகிறார். ராகுல் காந்தியை பேச அனுமதி கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கு போட்டியாக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே நேரு மற்றும் இந்திரா காந்தி குறித்து சில புத்தகங்களை மேற்கோள் காட்டி பேசியது காங்கிரஸை கோபப்படுத்தியது. स्वतंत्र हुआ तो किस तरह से पाकिस्तान का बंटवारा हुआ और किस तरह से भारत के पहले प्रधानमंत्री अय्यासी कर रहे थे, इस किताब में मैं उसका जिक्र करना चाहता हूं. ராகுல் காந்திக்கு அனுமதி தராத நிலையில் பிரதமர் பேசக்கூடாது என வலியுறுத்தி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி புதன்கிழமை பதிலளிக்க இருந்த நிலையில் தொடர் அமளியால் பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் மோடியை ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தாக்க திட்டமிட்டிருந்ததாக பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. राष्ट्रपति के अभिभाषण पर जवाब देना था तो हमारे पास मेरे पास पुख्ता ऐसी जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे. ये दृश्य मैंने सदन में देखा भी सही. अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय दृश्य देश के लोकतांत्रिक परंपराओं को तार तार कर देता. इसको टालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्होंने सदन में नहीं आना चाहिए. பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்து கொண்டு போராடியது நாடாளுமன்ற மரபுக்கு எதிரானது என்றும் ஓம் பிர்லா கண்டித்தார். பின்னர் மக்களவை உடனடியாக ஒத்திவைக்கப்பட்டது. ஓம் பிர்லாவின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சபாநாயகருக்கு பின்னால் பிரதமர் ஒளிந்து கொண்டுள்ளார் என்று விமர்சித்தார். So it is absolutely wrong of anybody to say that there was any such plan. There was no such plan. But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench. பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாகவே சபாநாயகர் ஓம் பிர்லா இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறுவதாக காங்கிரஸ் எம்பிக்கள் கூறினர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் வருவாய்த்துறையின் சமூக பாதுகாப்பு திட்டம் சார்பில் பயனாளிகளுக்கு உதவித்தொகை திட்டத்திற்கான ஆணைகளை எம்எல்ஏ சிவகாம சுந்தரி வழங்கினார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, முதிர்கன்னிகள் உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை என 392 நபர்களுக்கு ஓய்வூதிய நலத்திட்டத்தின் ஆணைகளை அவர் வழங்கினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இளைஞரை வெட்டி கொன்றவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். ஜோதி முருகன் என்பவர் நள்ளிரவு நேரத்தில் ரயில்வே பீட்டர் சாலையில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், கொலை செய்தது யார் என விசாரிக்கின்றனர். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திருவேங்கடம் ராஜபாளையம் சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஆனைப்பள்ளி புதூர் பகுதியில் வனத்துறையினரின் திடீர் ரோந்து பணியில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஷேக் தாவூத், அஜய், சான்சா ஆகியோரிடமிருந்து 1/4 கிலோ கஞ்சா மற்றும் 160 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெளிமாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்த நிலையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சியில் பார்வையற்றோர் பள்ளியில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கு தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைத்து 4 வாரத்தில் விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி இறந்த மாணவியின் தாய் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நீதிபதி விக்டோரியா கௌரி இந்த உத்தரவை பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தார். மக்கள் வரிப்பணத்தில் மெரினா கடற்கரையில் பேனா நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தவறுதலாக பேசியதால் அதிமுகவினர் குழப்பமடைந்தனர். திரு கருணாநிதி அவர்களுக்கு 80 கோடியில் அவர் பேனா வச்சு எழுதினார் சொல்லி அந்த பேனாவை மட்டும் ஒன்று செஞ்சு நம்ம கடற்கரையில் சென்னை கடற்கரையில் வைத்து கலைஞர் கருணாநிதியுடைய இது நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு வரிப்பணத்தில் அப்படி வச்சிருக்கிறாங்க. முன்னதாக திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு 4ஆம் நிலை ஊழியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும், பணியில் இருக்கும் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு கல்வி தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், சிபிஎஸ் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் ஆகிய 3 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டையில் ரயில் மோதி ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருக்கோக்கர்ணம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற செல்வராஜ் கருவேப்பிலையான் ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தில் சடலமாக கிடந்தார். இவர் தனக்கு வயிறு வலிப்பதாக மனைவியிடம் கூறிவிட்டு வெளியே சென்ற நிலையில் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. கரூரில் 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய நூலக கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் புதிய நூலகம் மற்றும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூலகப் பணிகள் 15 தினங்களில் நிறைவு பெற்று முதலமைச்சர் கையால் திறந்து வைக்கப்பட உள்ளதாக கூறினார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பாரா தடகள விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்திய 21வது மாநில அளவிலான மூத்தோர் பாரா தடகள சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டிகள் தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் சுமார் 700 பேர் கலந்து கொண்டனர். குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், நீளம் தாண்டுதல் உட்பட 261 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் புள்ளிகளின் அடிப்படையில் 50 பேர் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். திருநெல்வேலி மாநகர் பாலபாக்கியா நகர் பகுதியில் தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் மின்சார மீட்டர் அறையில் திடீரென தீப்பற்றி பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். மின்கசிவு காரணமாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியின் தேர்பேட்டை பகுதியில் திருநாய் கடித்த அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர்.
ஒரு வாரத்தில் 20ற்கு மேற்பட்டோர் தெருநாய்கள் கடித்து பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். காயமடைந்த மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேரும் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தையல்கள் போடப்பட்டுள்ளது. மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம், குப்பேபாளையம், மாதம்பட்டி, வடிவேலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட சின்ன வெங்காய பயிர்கள் அழுகல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. இரவு நேர கடும் பனியும் பகல் நேர அதிக வெயிலும் பயிர் பாதிப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அறுவடை காலம் நெருங்கி வரும் நிலையில் போதுமான விலை கிடைக்காது என்று பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் சிலால் கிராமத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பம் சீரமைக்காததை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை விரிவாக்க பணியின் போது மின்கம்பம் சேதமாகி மின்கம்பிகள் வீடுகளை ஒட்டி தாழ்வாக செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அவர்களை சமாதானப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே கந்துவட்டி விவகாரத்தில் கூலி தொழிலாளியின் கைவிரலை அதிமுக பிரமுகர் கடித்து துப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிலாத்து அதிமுக கிளை செயலாளர் குமரேசன் என்பவரிடம் கணேசன் என்பவர் 10,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதில் 1,500 ரூபாய் கொடுக்க தாமதமானதால் கணேசன் வீட்டுக்கு சென்று குமரேசன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரத்தில் கணேசனின் இடது கைவிரலை கடித்து துப்பியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதி எண் 309 படி சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை விடுத்தனர். பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கிருஷ்ணகிரி விரைவு மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரிப்பட்டினம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த 25 வயதான தினேஷ் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு பள்ளிக்கு சென்ற 9 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். வழக்கு பதிந்து தினேஷ் கைது செய்யப்பட்டு இவ்வழக்கு கிருஷ்ணகிரி விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் தீர்ப்பளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டமேலவை அமைக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் MM சுந்தரேஷ், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தமிழ்நாட்டில் மேலவை அமைக்க வேண்டும் என அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். அதன் மீதான வாதங்களை விரைவாக கேட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கு ஏப்ரல் மாதம் விசாரிக்கப்படும் என்று கூறி நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்தே போட்டியிட முடிவு செய்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் 294 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவது என மாநில நிர்வாகிகள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். அதற்கு தேசிய தலைமை இசைவு தெரிவித்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகளுடன் இணைந்து களம் கண்ட காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெல்லாமல் வரலாற்று தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது.